தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒருவேளை விஜய் வந்துட்டு கரூருக்கு நேரில் போனால் அவருக்கூட உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை பற்றி தான் பேச போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னும் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 மாதம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் விஜய்க்குன்னு இல்லை, வேறு யார் மூலமாக என்ன நடந்தாலுமே அவருக்கு அது டிஎம்கேக்கு தான் பாதிப்பாக இருக்கும். ஆல்ரெடி இப்போது இருக்கிற பிரச்சனைகளில் விஜய் அவர்கள் தான் சென்சேஷனலாக போய்கிட்டு இருக்கார். இந்த மாதிரியான நேரத்தில் அவங்க வந்துட்டு தாக்குவாங்கன்றதெல்லாம் யாரும் அவங்களோட இதிலே இருக்காது. ஏன்னா அவங்க தான் அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுப்பாங்க. விஜய் அவர்கள் ஒருவேளை வந்துட்டு அந்த மாதிரி தாக்குதல் அவருக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்துட்டு இப்போ ஒரு தோராயமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10% ஓட்டு அவர் கையில் இருக்குன்னா அது கருணையால் 15% போகிறதுக்கோ 20% போகிறதுக்கோ தான் வாய்ப்பு அதிகம். இதையெல்லாம் தாண்டி அடுத்த வருஷம் அவரால் தேர்தலில் நிற்க முடியலன்னா அப்போது என்ன ஆகும்னா, இந்த திமுகவை எதிர்க்கிற விஜய் கட்சிக்காரர்கள், அதாவது டிவிகேக்காரங்க எல்லாருமே எந்த விதமான காரணமுமே இல்லாமல் அதிமுகவை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது மூலமாக அவங்க ரொம்பவே சாதாரணமாக ஜெயிக்கிறதுக்கான இடத்துக்கு போயிடுவாங்க.